தம்பிக்கு எடுத்து கொடுத்த காரை வித்தாச்சு. சும்மா ஒன்றும் விற்கல. 8,16,000 ரூபாய் பேங்க்ல நான் கொடுக்க வேண்டியது இருந்தது. இப்போ 6,16,000 ரூபாய்க்கு இந்த கார் விலை போச்சு. 2 லட்ச ரூபாய் கையிலேருந்து கடன் வாங்கி கொடுத்தாச்சு. அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனை வச்சு 1,00,000 கொடுத்தோமா, இங்கே அடவு வச்சுக்க ஆகும்போது 4 லட்ச ரூபா என் தம்பியால் எனக்கு கடன். எதுக்காக சொல்றோம்னா, தயவு செஞ்சு எவனும் ஜாமீன் கழுத்து போடாதீங்க. சரி, அந்த பேங்க் கதையை முடிச்சுட்டு இந்த காரை வித்துட்டு வருத வழியில் தங்கச்சி வந்து ஃபோன் பண்ணானே, எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறேனே, அப்பா இல்லைன்னா சரி வாமாண்டா, கொண்ட கடனோட கோடி கடன். ஏன்னா இப்போ கார் பிரச்சனை, ஒரு 4 லட்ச ரூபாய் நம்பியால கடன். எவனும் தயவு செஞ்சு எவனுக்கு என்ன செய்யாது, ஜாமீன் கழுத்து போடாதியா, அதையும் சொல்லிக்கிறேன். அது போக இப்போ இவனுக்கு ஒரு 5,000 கொடுக்க. எவ்வளோ காலேஜ் ஃபீஸ்? எவ்வளோமா காலேஜ் ஃபீஸ் வந்து 9,000 தேவைப்படுச்சு. ஒரு 5,000 மிச்சம் இருந்தது கார் வித்தது போக. என்ன இந்தாம்மா இப்படி ஒரு 5,000 இருக்கு. சரியா, என்னால் முடிஞ்சது சப்போர்ட் பண்ணுறேன். மேற்கொண்டு 4,000 ஏதாவது ப்ரொமோஷன் பண்ணால் நான் கொண்டு வரேன். சரியா, நீ நல்லா படி, அப்பா இல்லைன்னு கவலைப்படாத, அண்ணன் நான் இருக்கேன். ஏன்னா அம்மாவை நல்லா பார்த்துக்கா. நீ படிச்சுட்டு என்ன செய்யணும், 4 பேர் செய்கிற மாதிரி பார்த்துக்க. ஏன்னா இதை மறந்துடக்கூடாது. உன் முகம்லாம் தெரியாது, அது நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். ஏன்னா என் தங்கச்சி நான் காட்டுவேன், நான் காட்ட மாட்டேன். அதான் என்னன்னா, நீ நல்லபடியாக படிச்சு 4 பேர் செய். சரியா, என்னையே மறந்தாலும் பரவாயில்ல, இந்த உதவி யார் மூலமாக வந்து அவங்க மறந்துட வேண்டாம். ரொம்ப நன்றி, நல்லா இருங்க. அப்படியா, அவன் ஃப்ரெண்டுக்கு ஒரு நன்றி சொல்லி, அவன் ஃப்ரெண்டு தான் சொல்லி தான் வந்துச்சான். நல்லா இருங்க. சரியா.